சார் படத்தை வெளியிட விடலை, நீங்கள் வந்து டெல்லி கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க, கிடுக்குப்பிடி பல மணி நேரம் காக்க வைக்கிறீங்க, தனி விமானம் எடுத்துக்கிட்டு போய் ஒரு விசாரணைக்கு ஆஜராக வேண்டியது இருக்குது, கட்சியினர் எல்லோரையும் விசாரிக்கிறீங்க, ஆலோசகர்களை விசாரிக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறபடி ஐடி வரலாம், அடுத்து வந்து டிஆர்ஐ வரலாம், மற்றவங்க வரலாம் அப்படின்றதெல்லாம் நடக்குமானால், அவர் படமும் வெளியாகலை, டெல்லியோடைய ஒடுக்குமுறைக்கு விஜய் ஆளாகிறாருன்னு ஒரு அனுதாபம் வராதா? இல்லை, அது வந்து ஒரு ஃபாசிஸ்ட் அரசுன்னு அவர் விமர்சனம் பண்ணுறாருல, ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட் என்னைய வந்து ஒடுக்குது அப்படின்னு அவர் சொன்னால் ஒரு சிம்பத்தி வராதா? நீங்கள் அப்படி நினைக்கலாம், எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க. நாளைக்கு மீடியா கூட அப்படியே எழுதும், ரசிகர்கள் அப்படி தான் கொந்தளிப்பார்கள். இப்போ இதுவரை நடந்த விசாரணையில் சின்ன சின்ன விஷயங்களை சிபிஐ லீக் செய்கிறது, ஆதாரத்தோடு லீக் செய்கிறது. எப்படி நம்பிக்கை அவர் மேலே வந்து இது வரும்? ஐயோ பச்சாதபம் வரும், எப்படி வரும்? அவர் என்ன சொல்கிறார்? அந்த டிரைவர் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார். போலீஸ் வந்து 2-3 கிலோமீட்டருக்கு முன்பாக உள்ளே ஏறி ஒரு டிஎஸ்பி உள்ளே வரார். சார் அங்கே போகாதீங்க, க்ரௌட் அதிகமாக இருக்குது, இங்கேயே பேசிடுங்கன்னு சொல்கிறார். அந்த ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த ஃபுட்டேஜ் எதில் இருக்குது? தமிழ்நாடு போலீஸ் கொடுக்கல. அந்த விஜயோட கேபினில் இருக்கிற கேமரா ரெக்கார்டாக இருக்குது. அந்த கேமராவுடைய சர்வரில் போய் சிபிஐ எடுத்திருக்காங்க. இவங்க கொடுத்தது வந்து எடிட்டர் வெர்ஷன். தமிழ்நாடு போலீஸில் அஸ்ரா காருக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்ட போது இவர்கள் கொடுத்தது பென்ட்ரைவ் எடிட்டட் வெர்ஷன். அவங்க வந்து சிபிஐ எடுத்தாச்சு. அதில் டிரைவர்கிட்ட அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நீ ஓட்டுப்பா வண்டியை சொல்லியாச்சு, பவுன்சர் சொல்லியாச்சு, அவங்களுக்கு கூட இருந்த சிஆர்பிஎஃப் போலீஸ், ஒய்பிரிவு பாதுகாப்பு போலீஸ் சிஆர்பிஎஃப் சொல்லியாச்சு. எல்லோரும் விஜய்க்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்து விட்டார்கள். இதை லீக் பண்ணாங்கன்னா பச்சாதாபம் வருமா, எது உண்மைன்னு தெரிய வருமா? சொல்லுங்க. லீக் பண்ணாமலா நீங்க பேசுறீங்க? அதனால தான் சொல்ல வரேன், வரும். இப்போ சொல்றாங்கல்ல, வந்து டெல்லி கிடுக்குப்பிடி போடுகிறது, ஜனநாயகன் படத்தை தடை செய்கிறது, எல்லா விவகாரத்தையும் தாண்டி இந்த சாவுக்கு யார் காரணம்? அவர் சொன்னாங்கல்ல, தமிழ்நாடு போலீஸ் தான் காரணம், தமிழ்நாடு அரசு சரியா செல்ல. இது இந்த விசாரணை வளையத்தில் இது குற்றவாளி இவர்கள் தான் சொல்லி அந்த கட்சியின் மீதும் கட்சி நிர்வாகிகள் மீதும் விஜய் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டால், ஏன்னா பிப்ரவரி மாத இறுதிக்குள் குற்றப்பத்திரிகை ஒரு 3 மாசம் தான் சார் இருக்கு மொத்தமே தேர்தலுக்கு. அது பரவாயில்ல. இப்போ 20 ஜனவரி 20 பிப்ரவரி எண்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரும், மார்ச் 20லயோ இறுதியிலையோ ஏப்ரல் மிட்லேயே தேர்தல் முடிஞ்சிடும். மொத்தமே 3 மாதம் கூட இல்லை. ஏங்க விஜய் எக்ஸ்போஸ் ஆக போறாருன்னு சொல்றேன். நான் வந்து விஜய் வந்து எக்ஸ்போஸ் நான் பண்ண போறதா சொல்லலை, அவருடைய செய்த தவறுகளை அவரே எக்ஸ்போஸ் செய்து கொள்கிறார்.